வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜீ திரைய பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனான வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜி5 ஆப்னு ஒரு ஆப் இருக்கு. இது ஜி கம்பெனியோடது. இதுலயே பார்த்தீங்கன்னா, நீங்க லைவா ஜீ திரைய ஃப்ரீயாவே பார்த்துக்கலாம். அது எப்படின்னு வீடியோ கடைசியில சொல்றேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டா ஜீ திரை லான்ச் பண்ண வீடியோ போட்டிருந்தோம். அதுல அதிகமான கமெண்ட் வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, கேபிள்ல வரல, சன் டைரக்ட்ல எப்ப வரும்? எப்படி ஆக்டிவேஷன் பண்றது? இதுதான் அதிகமா கேட்டிருந்தாங்க. அத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எதுல வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிடிஹெச் பிளாட்ஃபார்ம்ல தான் வந்திருக்கு. சன் டைரக்ட்ட தவிர மிச்ச அனைத்து டிடிஹெச்லயுமே எடுத்துட்டாங்க. ரன் ஆயிட்டு தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஏர்டெல், வீடியோகான், டிஷ் டிவி, டாடா ஸ்கை. டாடா ஸ்கை யூசருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேப்பி நியூஸ் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 15 நாள் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இலவசமா தான் இப்ப ரன் ஆயிட்டு இருக்குது. அதாவது ஜனவரி 20ல லான்ச் பண்றோம் 10 மணிக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதிலிருந்து உங்களுக்கு 15 நாள் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ஆக்டிவேஷன் பண்றது டிடிஹெச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜி3க்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி ரூ. 5 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மொபைல்லே ஆக்டிவேஷன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாடா ஸ்கை ஆப்ல ஆக்டிவேஷன் பண்ணலாம். ஏர்டெல் ஆப்ல ஆக்டிவேஷன் பண்ணலாம். ஏர்டெல் டிவிக்கு. அடுத்து வீடியோகானுக்கு ஆக்டிவேஷன் பண்ணலாம். வீடியோகான் ஆப்ல. இது ஒரு சில நேரங்கள்ல ஆக்டிவேஷன் ஆகுது. ஒரு சில நேரங்கள்ல நமக்கு ஆக்டிவேஷன் ஆகல. நான் செக் பண்ணிட்டேன். அதனால கஸ்டமரை நீங்க கான்டாக்ட் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணிக்கங்க. பெஸ்ட்டா இருக்கும். கஸ்டமர் நம்பர், டோல் ஃப்ரீ நம்பர் அனைத்துமே தமிழ்ல தான் பேசுறாங்க. அவங்க நம்பர் எல்லாமே நான் வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். பார்த்துக்கங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப எதுல எடுத்திருக்காங்க, எதுல வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சன் டைரக்ட்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் எடுக்கவே இல்ல. டிடிஹெச்ல. இவங்க பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா எடுக்கவே மாட்டோம் அப்படின்னு நியூஸ் எதுவும் குடுக்கல. ஸோ த கண்டிப்பா கூடிய விரைவிலே அப்டேட் வரும். அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் எங்கனால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா, ஜீ திரைக்கும், சன் நெட்வொர்க்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப அக்ரீமெண்ட் இருக்கும். வேற டிடிஹெச் எல்லாமே எடுத்துருவாங்க. ஏன்னா, நம்ம தான் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னு எடுத்துருவாங்க. சன் டைரக்ட் அப்படி யோசிக்க மாட்டாங்க. எப்பயுமே லாஸ்ட்டா தான் எடுப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, சன் நெட்வொர்க், சன் இத மட்டும் தான் அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா, மெயினான 2 குரூப்பே அவங்ககிட்ட இல்ல. ராஜ் குரூப், பாலிமர் குரூப். அதுபோல ஜி3 கண்டிப்பா எடுத்துருவாங்க. எடுக்காம விட மாட்டாங்க. எடுக்கலைனாலும் வியூவர்ஸ் அதிகமா கம்ப்ளைண்ட் பண்ணிருவாங்க. அது கொஞ்சம் லேட் ஆகும். கண்டிப்பா எடுப்பாங்க. அடுத்து நம்ம கேபிள்ல பார்க்கலாம். அதாவது எஸ்சிவி கேபிள் தான் இருக்கறதுலயே பெருசு. அது இல்லாம டாக் டிவி, அதாவது கவர்ன்மெண்ட் டிவி. அதுவும் இதுதான். இருந்தாலும் அதிகமான இது எஸ்சிவி தான். அதுவும் பார்த்தீங்கன்னா, சன் நெட்வொர்க் தான். அதனால தான் அவங்களும் இன்னும் எடுக்காம டிஷ் எல்லாமே பிளான் பண்ணி அக்ரீமெண்ட் பேஸ் இருக்கும். அவங்க எல்லாமே பிரைஸ், காஸ்ட் வைஸா பார்ப்பாங்க. அது எல்லாமே ஒத்து வந்தா தான் கரெக்ட்டா எடுப்பாங்க. ஏன்னா, நமக்குங்கிறது மந்த்லி ரூ. 5ங்கிறது ஈஸி தான், நம்ம கட்டிருவோம். ஆனா, அவங்களுக்குங்கிறது லட்சக்கணக்கு, கோடிக்கணக்குல மந்த்லி கட்ட வேண்டியது இருக்கும். அது எல்லாமே கால்குலேட் பண்ணி அக்ரீமெண்ட் ஓகே சைன் ஆன பிறகு தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. அத என்னால வெளிப்படையா சொல்ல முடியாது. அதனால எஸ்சிவிக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எஸ்சிவில வந்துருச்சுன்னா, சன் டைரக்ட்ல வந்துரும். சன் டைரக்ட்ல வந்துட்டு எஸ்சிவி அடுத்தே வந்துரும் உங்களுக்கு. 2மே ஒரே இதுதான். எஸ்சிவி கேபிள் அதிக சேனல் இருக்கு. சன் டைரக்ட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து டாக் டிவி, அதாவது கவர்ன்மெண்ட் அரசு கேபிள். அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழ் வந்து அலோகேட் பண்ணி தான் நம்ம கட்டுற மாரி இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சன் டைரக்ட்ல ஜீ தமிழ் வராது. எஸ்சிவில ஜீ தமிழ் வராது. தனியா நம்ம ஆட் ஆன் பண்ற மாரி தான் இருக்கும். அதே போல டாக் டிவின்னு வெளியேத்திருக்காங்க. அலோகேட் பண்ணி தனியா நம்ம ரீசார்ஜ் பண்ற மாரி தான் இருக்கும். கவர்ன்மெண்ட் அவங்க நினைச்சா எடுக்கலாம். அவங்க என்ன பிளான்ல இருக்கிறாங்கன்னு தெரியல. அவங்களும் இன்னும் இதுவரைக்கும் எந்த அப்டேட்டும் குடுக்கல. ஸோ இந்த சேனலுக்கான அப்டேட் குடுத்தா நான் கண்டிப்பா Facebook நம்ம பேஜ்ல வந்து ஷேர் பண்ணிருவேன். அதனால நம்ம Facebook பேஜ், குரூப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழ குடுத்துருக்கிறேன். நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அடுத்து கேபிள்ல ஒரே ஒரு கேபிள்ல மட்டும் தான் இப்ப ஜி3 ரன் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஜாக் கேபிள் அப்படின்னு ஒரு சில ஏரியாவுல இருக்கு. எங்க ஏரியால அதிகமா இல்ல. அதாவது ஜாக் கேபிள். அதுல பார்த்தீங்கன்னா, ஜி3 எடுத்துட்டாங்க. அது ரன் ஆயிட்டு தான் இருக்கு. நீங்க உங்க கேபிள் ஆப்பரேட்டர கான்டாக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து டிசிசிஎல். இது மாரி நெறைய கேபிள் இருக்கு. விகே டிஜிட்டல், கருடா, இது போல நெறைய பிரைவேட் கேபிள் இருக்குது. முதல்ல இவங்க எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா, இவங்க எடுத்ததுக்கு அப்புறம் இவங்ககிட்ட இருந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ற மாரி இருக்கும். அது எப்படின்னு தெரியல. எங்க சைடு அப்படி ஒரு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் வீடியோல சொல்றேன். இவங்க மெயினான எஸ்சிவி, டிசிஎல், டேக் இவங்கெல்லாம் எடுத்துட்டா அடுத்த பிரைவேட் கேபிள் உங்களுக்கு வந்துரும். ஈஸியாவே கிடைச்சிரும். அதனால கொஞ்சம் டைம் ஆகும். வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதான். கேபிள்ல வந்துடுச்சுன்னா, நீங்க உங்க கேபிள் ஆப்பரேட்டர நீங்க கான்டாக்ட் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? இவ்வளோதான் நண்பர்களே. ஜீ திரைய பத்தின ஒரு அப்டேட்டு. எப்படி ஆக்டிவேஷன் பண்றது? எப்ப வரும்? அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் எந்த சன் டைரக்ட்ல வரக்கூடிய அப்டேட் எதுவுமே இல்ல. வந்துச்சுன்னா நான் Facebook பேஜ்ல குடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜி3 நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜி5 ஆப்ல ஃப்ரீயாவே உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ Play Store போங்க. ஜி5ன்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனே ஓகே பண்ணுங்க. இத நீங்க சைன் இன் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். சைன் இன் பண்ணா கொஞ்சம் ஃபீச்சர் அதிகமா இருக்கும். எல்லா சேனலையும் வியூ பண்ணிக்க முடியும். இதுல பார்த்தீங்கன்னா, ஜி சம்மந்தப்பட்ட அதிக சேனல் இருக்கும். அது இல்லாம ஒரு சில நியூஸ் சேனல் இருக்கு. நீங்க மேல இருக்கிற ஆப்ஷன்ல லைவ் டிவி அப்படின்னு இருக்கும். வாட்ச் லைவ் அப்படின்னு இருக்கும்.
ஸோ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பார்த்துக்குங்க. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ஜி திரை அப்படிங்கிற ஒரு தனி சேனலே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன மூவி இப்போ கரண்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வாட்ச் நவ் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூவி ப்ளே ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அது குவாலிட்டி வைஸாக இருக்குது. உங்கள் மொபைலில் என்ன குவாலிட்டியோ அந்த ரெசல்யூஷன் நல்லா தான் இருக்குது. கிளாரிட்டிலாம் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. எனக்கு வந்து 570p அது வரைக்கும் ப்ளே ஆகுது. ஸோ கொஞ்சம் லேக் இல்லாமல் நல்லாவே ப்ளே ஆகுது. ஆனால் அதில் எம்பி ரொம்ப இதாகும். நீங்கள் குவாலிட்டி கம்மி பண்ணி வச்சு வியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் இதில் சைன்இன் பண்ணாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் சைன்இன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜி தமிழ் உங்களால் பார்த்துக்க முடியும். ஆனால் ஜி தமிழ் பார்க்குறதா இந்த ஆப்பை நீங்கள் சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கூகுள், ஃபேஸ்புக், ட்விட்டர் ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான் நண்பர்களே. இது மூலமாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.